இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே வந்திருக்கின்றோம். மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், தர்மத்தினுடைய துறவிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோருடைய பெயரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன். அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்கிறேன். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பந்தலத்தில் இங்கு இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தல மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும், பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றலாக பந்தலத்தினுடைய ராஜாக்கள் இங்கு வந்தார். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரித்து வைக்கிறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது. எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்கு ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகளில் ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களை, 20ஆம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம். குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர், சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது, அதை ஒழித்தளிக்க வேண்டும் என்று சென்னையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர். அதில் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும், இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்கே போடுறாங்க என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியும்.